ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எதின் தமிழ். நான் தான் உங்கள் ஏஜி. இந்த பாட்டில் நம்ம வந்து கோல்டன் லாக்கை திறந்து ஆக்சஸ் கார்டை எடுத்து அந்த ஆக்சஸ் கார்டை போட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் சீக்ரெட் ரூமை திறக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனால் நம்மள்ட்ட ஏற்கனவே கோல்டன் லாக்கோட கீ இருக்கும். இப்போ வந்து நம்ம கோல்டன் லாக்கை தான் திறக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். உள்ளே இருக்கானா? சரி, உள்ளே போய்ட்டு வரல. அந்த ஆப்பிள் மாற்றிக்கலாம். எனக்கு ஐடியா என்ன பார்ப்போம்னா, நம்ம வந்து ரூஃப் வழியாக போய் தான் அதை நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ரூஃப் வழியாக போய் முதல்ல அப்படியே உடச்சிக்கணும். அதுக்குள்ளே தான் கோல்டன் லாக் இருக்குது. உடச்சிக்கணும். வைக்கோ குறி தப்பாயிடுச்சு. இதுக்கு தான் சின்ன காலத்துலேயே மாங்காய் உடச்சி பழகிக்கணும். மரத்து மேலே இருக்கிற மாங்காய் உடைக்கணும். இந்த கீ எதுக்கு நம்ம யூஸ் ஆக போகுது? இந்த கீ வச்சு அடிக்கலாம். கோல்டன் கீ இருக்குல்ல, போட பயந்துட்டேன். இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அந்த கீ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ எடுத்து கரெக்டாக பக்கத்தில் போயிட்டு மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே ஆப்பிள் மிஸ் ஆச்சு. மிஸ்ஸியாக அப்படி உடஞ்சிருச்சு சோப்பு. வெளிலேருந்து போகிறதுனால நமக்கு ரெட் சிங் டேஞ்சர் வராது. இது கீழே குனிஞ்சுக்கிட்டே போனால் அவனுக்கு வந்து எந்த டவுட்டுமே வராது. கீழே குனிஞ்சுக்கிட்டே போகிறோம். எஸ் அப்படியே போகலாம். அப்படியே கீழே குனிஞ்சா ஒவ்வொரு சவுண்டு இந்த ஸ்பீக் மாதிரி சவுண்டு மாதிரி அது சவுண்டு கூட வரல. ஐயோ என்னடா நடக்குது? ஐயோ இது கீழே குனிஞ்சா அடைய மாட்டான். இப்போ இங்கே வருவான் பாருங்க. வரவே அவனுக்கு பிடிக்க முடியாது. சீக்ரெட்டான பிளேஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே தான் இருக்கும். எப்போடி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ அங்கிட்டு போகும். மேலே போனால் கூட ரெட் கலர் கூட டக்குன்னு போயிடலாம். முடியும் கொஞ்சம் சீக்கிரம் போய் ஐ திங்க் போயிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலையே. போயிருப்பான்ட்டு கன்ஃபார்ம் போயிருப்போம். இப்போ நம்ம வெளில போனால் கரெக்டாக இருக்கும். வெளில போகலாம். அப்படி பொறுமையாக கொஞ்சம் ஏறலாம். அதுக்கு போய் சொல்லுறது அந்த கேப்பில் வாங்கி தூரமாக போயிருப்போம். இப்போ ரெட்டு வந்தால் மட்டும் ஓடலாம். கமான் வந்தாச்சு. அந்த ரூஃப் வெளில போகணும். இப்படி வெளில போயிட்டு கீழே இருக்கும். கீழே ஜம்ப் பண்ணால் சரி வந்துருச்சு. இங்கே பார்த்தா இதானே இந்த கடை வருஷம் சொன்னேன். வாங்கிட்டு இருக்கா. இதுக்குள்ளே போகணும். சீக்கிரம் கீ எடு. அத்தர படுத்து வந்தாச்சு. அடுத்து இது திறக்கணும். இது திறந்து அதுக்குள்ளே இது ரெண்டு பச்சோடு எடுத்துட்டோமா. சீக்கிரம் ஓடு. அச்சமெல்ல ஓடு. அச்சனத்தை வெள்ளு. இவனோடது இல்லையே கிடையாது. அந்த மாதிரி ஓடணும். படி வெளில ஓடியாச்சு. பிரச்சனை அவன் டக்குன்னு வந்துட்டான். நான் ஸ்பீடு. அடுத்து என்ன ஆக்சஸ் கார்டை போடணும். அந்த ரூமில் போட்டால் தான் ஒரு கோட் தருவாங்க. அந்த கோடை வச்சு தான் அவன் சீக்ரெட் ரூம் லாக்கை நம்ம திறக்க முடியும். அதுக்குள்ளே தான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். அதுக்குள்ளே தான் அந்த நம்மளுக்கு ஒரு குண்டச்சி ஹெல்ப் பண்ணிச்சுல்ல, அது அவங்க உள்ளே வச்சு அடிச்சு இருக்கான். என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காள். அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த வரேன். இப்போ என்ன பண்ணால் உள்ளே போகலாம். கன்ஃபார்ம் ஃபேக்ஸ் கார்டு போட்டு கோட் எடுத்து டக்குன்னு போனலாம் வந்துடுவான். அதுக்குள்ளே வெளில வந்தால் தான் பாசிபிள். மோஸ்ட்லி வெளில வரதுக்கே ட்ரை பண்ணலாம். போடலாம். போட்டாச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர். சரியாக அடிச்சிச்சாலாம். சீக்கிரம் எடுக்கணும். சீக்கிரம் ஓடு. 13 என்னடா 1389 சீக்கிரம். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இப்படியா மாட்டிட்டு சரி ஒழுங்கு. இப்போ ஆனால் நம்ம அதே நம்பர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. திருப்பி நம்ம அதுக்குள்ளே போய் அந்த ஃபோனை எடுத்து அது வேறு நம்பர் இருக்கும், அதுதான் போட முடியும். ஐ திங்க் இவன் வந்து நம்ம வந்து நேரத்தை கிடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ கிராஸ் பண்ணாதான் ஓரத்து கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு உள்ளே போய் பார்க்கலாம். வெறுப்பேற்றணும். அப்போ தான் உள்ளே போக மாட்டான். வெளில வருவான். நம்ம ஓட்டு வந்துடும். வெளில வந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ உள்ளே போயிட்டு வந்தால் தான் வெளில நடப்பான். அதுக்கு நம்ம ஓட்டு வந்துடலாம். எங்கிட்டாச்சும் ஓட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெளில வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப தூரம் போயிட்டான். இப்போ போய் அந்த கோட் எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம். வெளில தான் கரெக்டு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவனால் பிடிக்கவும் முடியாது. என்னென்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது லாக்கு. இது ஓப்பன் ஆகுது. என்னாச்சு? திருப்பி இதை ஃபஸ்ட்டு இருந்துக்கலாம் கடுப்பாயிருவேன். கீழே போடுவான்ல, அதை கீழே போடுறாடே. அடுத்து போட்டு பாரு. கீழே இருந்த விட இப்போ போட்டு பாரு. நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. சாதனை வந்து போகிறான்ல. ஆமாம் லட்சி பைத்தியம். இது ஆரம்பிச்சு சீக்கிரம் அவன் தூரம் போயிருக்கனால இப்போ வெளில பார்த்து கரெக்டாக இருக்கும். மாட்டேன்னு நினைக்கிறேன். வெளில போய்க்கலாம். முதல்ல ஃபாஸ்ட் சீக்கிரம் வெளில போய்ட்டு அப்போ கரெக்டாக வந்திருக்கான். அப்புறம் இந்த திருப்பி நம்ம லாக்க போட்டிருந்தாலும் சத்தியமாக மாட்டியிருப்போம். வாய்ப்பே இல்லை. திருப்பி அவங்கள்ட்ட போகிறான். ஆனால் இந்த இடத்துல வந்து அவன் வந்து அங்கே ரிட்டர்ன் வருவான். என்ன பண்ணலாம்? ஐடியா சிந்திக்கணும்.
இதை தூக்கி அவன் மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும். 20 இது யூஸ் ஆகாது நம்மளுக்கு. கரெக்டாக 5 செகண்ட்ஸ் நிற்கிறான். அப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம 5 செகண்ட்ஸ் போட்டு கொஞ்சம் அங்கே போய் நின்றுட்டா கொஞ்சம் வேடிக்கை தான் வைப்போம். அந்த செகண்டில் நம்ம முடிச்சிடலாம். இங்கே வரைக்கும் வரட்டும், கொஞ்சம் இங்கே வரைக்கும் வரட்டும். நம்பர் எங்கடா ஃபோன்? ஆமாம், ஃபோன் கீழே போட்டுருந்தாச்சு. நம்பர் பார்த்தாச்சு. அது வரைக்கும் இப்போ கரெக்டாக இருக்கும். போடு, இப்போ கடகடன் ஓடு. நம்பர் பார்த்தாச்சு. சீக்கிரம் அவன் வந்து குண்டாச்சியை காப்பாற்றணும். நம்பர் என்ன? 6308. ஐயோ தப்பு 6308 போட்டாச்சு. தோஞ்சாச்சு. ஓகே காய்ஸ், இங்கேயோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட வீடியோ பிடிக்குது. நான் உங்கள் ஏஜே. பை பாய்.